பாத்தீங்கன்னா வந்து ஹாரர் படம் அப்படின்னா ஒரு பயம் வரும், அதை பாக்குறதுக்கே யோசிப்பாங்க. ஆனா அந்த மாதிரி இருக்கிற ஆடியன்ஸ் கூட அரண்மனை பாக்குறதுக்கு ஜாலியா வருவாங்க. ஏன்னா அவரோட படங்கள்ல வந்து வெறும் ஹாரர் மாத்திரம் ஒரு எலிமெண்டா இருக்காது. அதுல காமெடி இருக்கும், ஒரு ஸ்டோரி இருக்கும், ஸ்ட்ராங்கான ஸ்கிரீன் பிளே இருக்கும். இது எல்லாமே ஒரு கம்ப்ளீட் ஹோல்சம் என்டர்டெயின்மெண்ட் தான் வந்து நம்ம பாகம் பை பாகம் அரண்மனையில பார்த்துட்டு இருக்கோம். பொதுவா வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்வுல நம்ம குத்துவிளக்கு ஏத்தி ஆரம்பிப்போம். ஆனா படத்தோட தயாரிப்பாளரே இன்னைக்கு வந்து அழகா குத்துவிளக்கு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காங்கிறதுனால அவங்கள வந்து இப்ப நான் வரவேற்புரை வழங்க மேடைக்கு அழைக்கிறேன். தயாரிப்பாளர் குஷ்பு சுந்தர் அவர்களை மேடைக்கு வரவேற்கிறோம். உங்க முன்னாடி பிரசன்ட் பண்றதுல ஐ திங்க் சில நேரத்துல வந்து வேர்ட்ஸ் ஃபெயில்யூர் சொல்லுவாங்க, அந்த மாதிரி விஷயம் தான் இன்னைக்கு. அரண்மனை ஆரம்பிக்கும் போது ஒரு இவ்வளோ பெரிய வெற்றி படமா அமையும், ஒரு ஃப்ரான்ச்சைஸ் அரண்மனை 4 வர வரைக்கும் இருக்கணும்னு நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல. பட் நிச்சயமாக இது வந்து முழுக்க இதுக்கு யாருக்கு கிரெடிட் போகணும்னா there's only one man and that is Mr. Sundar C. அவருக்கு தான் இந்த கிரெடிட் போகணும். ஒவ்வொரு படத்துலையும் வித்தியாசமாக என்ன பண்ண முடியும், இன்னும் எப்படி என்டர்டெய்னிங் இருக்க முடியும். இட்ஸ் நாட் an easy job. ஏன்னா கிட்டத்தட்ட 30 வருடம் அவரோட வாழ்ந்துட்டு இருக்கேன். ஸோ ஆஸ் அ டைரக்டர் ஐ நோ இட்ஸ் டெஃபினெட்லி நாட் an easy job. ஒவ்வொரு படத்துலையும் கொஞ்சம் யோசிச்சு டிஃப்ரெண்டா என்ன பண்ண முடியும், இது ப்ரீவியஸ் படத்தோட பெட்டரா இருக்கணும். And I think I have literally seen him working really hard. And Aranmanai 4 வந்து that excites him a lot. அதுக்கு காரணம் வந்து எங்க வீட்டில் இருக்கிற எங்க 2 குழந்தைங்க, they both are horror genre fans. So I think இது வந்து it goes from home. And நாங்க அரண்மனை 1லயே பார்த்துட்டோம். வரும்போது எப்படி தியேட்டர்ல வந்து நைட் ஷோக்கு டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கட்டிட்டு தியேட்டருக்கு வந்து நைட் ஷோக்கு பசங்களுடைய லேடிஸ் எல்லாமே இருந்தாங்க. அண்ட் அந்த படம் ரிலீஸ் டைம்ல எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் என்னன்னாங்க, சார் தியேட்டர்ல மல்லிப்பூ வாசனை மறுபடியும் அடிக்குதுன்னா சொன்னாங்க. ஸோ ஐ திங்க் தட் வாஸ் த பிக்கெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் ஃபார் அஸ். ஏன்னா ஃபேமிலியா தியேட்டருக்கு வந்து அரண்மனை பார்க்கறதுக்கு வந்தாங்க. பட் தென் தட் கோஸ் வித் ஆல் ஆஃப் சுந்தர் சார் படம். அண்ட் இந்த நேரத்தில் வந்து நன்றி சொல்லணும் நிச்சயமாக எங்களுடைய பென்ஸ் மீடியா ஏசிஎஸ் சார், அவங்க வீட்டில் இருக்கிற அவங்களுடைய குத்துவிளக்கு லக்ஷ்மிமா, அதுக்கப்புறம் அருண் தம்பிக்கு அண்ட் ஆல் ஆஃப் தெம் அண்ட் மெயின்லி ஏசி சண்முகம் சார். ஏன்னா அவங்களுடைய சப்போர்ட் ரொம்ப நல்ல சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு சப்போர்ட் அவரது இருக்கு. அண்ட் ஐ மஸ்ட் தேங்க் மை என்டையர் டீம். ஏன்னா அவனி டெலிமீடியால என்னதான் சண்டை போட்டாலும் என்னதான் நான் திட்டினாலும் எல்லாரும் வந்து ஒரு குடும்பம் மாதிரி, ஒரு அவனி டெலிமீடியா அவனி சினிமேக்ஸ் சொல்லும் போது, எங்க ப்ரொடக்ஷன் கம்ப்ளீட்லி அவனி சொல்லும் போது we all work like one family. and every technician, டைரக்டர் மட்டும் இல்ல, ப்ரொடியூசர்ஸ் மட்டும் இல்ல, எங்க வந்து கேமராமேன் ஆர் யூனோ எடிட்டிங் ஆர் கொரியோகிராஃபி ஆர் ஸ்டண்ட் கொரியோகிராஃபி எல்லாமே, மியூசிக் எல்லாமே பார்த்தீங்கன்னா கடைசியில் இருக்கிற எங்களுடைய லாஸ்ட் ஒர்க்கர் வரைக்கும், ப்ரொடக்ஷன் ஒர்க்கர் வரைக்கும் அவங்க எல்லாருக்கும் வந்து நன்றி சொல்ல விரும்புகிறேன். பட் திஸ் மூவி ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் ஃபீல் ஆல் டுகெதர். அண்ட் அதுக்கு காரணம் வந்து we have 2 most beautiful women, Rashi Khanna and Tamanna. And the way they have worked hard. சில நேரத்தில் சொல்லுவாங்க கேர்ள்ஸ் டோன்ட் கெட் அலாங், தே ஹேவ் ஒரு ஈகோ ப்ராப்ளம் இருக்கும், 2 ஹீரோயின் வந்து ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்க முடியாது, எப்பவுமே ப்ராப்ளம் இருக்கும். அண்ட் வி ஹேவ் பீன் வெரி லக்கி தட் ராஷி அண்ட் தமன்னா அப்சல்யூட்லி ஒரு துளி கூட எங்களுக்கு ட்ரபிள் கொடுக்காம கண்டினியூஸா, நீங்க பாத்தீங்கன்னா தமன்னா கண்டினியூஸா சார் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ராஷி கண்டினியூஸா எங்க ப்ரொடக்ஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஐ திங்க் அப்சல்யூட்லி ட்ரபிள் ஃப்ரீ ஆர்டிஸ்ட் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. And Yogi Babu sir irukattum, ellarum, everyone, I think it's great. Sarlama, from day one she's been with us. And actually இந்த படத்தோடைய இந்த விழாவுடைய நாயகன் எங்களுடைய தம்பி, எங்க வீட்டில் இருக்கிற தம்பி. பசங்க எங்க பேச்சு கேட்கலனாலும் ஆதினாக்கு மட்டும் தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விழாவோட நாயகன் ஹிப்ஹாப் தமிழா ஆதி அவர்களுக்கு நிச்சயமாக நான் வாழ்த்து சொல்லணும். ஒரு ஆர்ஆர், இந்த மாதிரி படத்துக்கு ஆர்ஆர் எந்த அளவுக்கு முக்கியம், அதுக்கு வந்து ஆதி கேட்கவே வேண்டாம், படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஆர்ஆர் கொடுத்துருக்கிறாரு. அபார்ட் ஃப்ரம் வெரி கேட்சி மியூசிக். அண்ட் எங்க கேமராமேன் கிச்சா சார், சுந்தர் சருக்கு என்ன வேணும் அது விஷுவலி எப்படி நீங்க வந்து ஸ்கிரீன்ல தர முடியும், அது கிச்சா சார் கண்டினியூஸ்லி எங்க கூட இருக்காங்க. ஸோ தேங்க்யூ கிச்சா சார் ஃபார் பிரிங்கிங் டைரக்டர்ஸ் ட்ரீம்ஸ் இன்டு ரியாலிட்டி.
And உங்களை அனைவருக்கும் மறுபடியும் I welcome all of you, our art director பொன்ராஜ் sir, who has worked really hard. ஒவ்வொரு படத்தையும் சார் கிட்ட எவ்வளவு திட்டு வாங்கினாலும் பொன்ராஜ் sir will give him what he wants. எங்க ஆபீஸ்ல இருக்கிற அத்தனை பேரும் மணி இருக்கட்டும் அண்ட் விஜயன் சார் இருக்கட்டும், இல்ல வெங்கட் இருக்காரு, விச்சுனா இருக்காரு, everyone. So I think thank you to all of you and thank you once again. இங்க வந்திருக்கீங்க, எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்காக நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க. அது எங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் நான் சொல்வேன். So thank you very much. I'm absolutely humble and again, words fail me at times. This is one moment, but once again, a huge thank you for my huge thank you to my husband. ஏன்னா அவர் இருக்கிறதுனால நாங்க வந்து, அவர் எப்பவுமே சொல்லுவாரு, நான் வந்து சேத்துல கால் வச்சாதான் நீங்க வந்து ஊரெல்லாம் சுத்த முடியும். So keeping us happy and keeping the family together. Thank you very much. ரொம்ப நன்றி.